அடுத்த கூட்டம் வருகிற 17 அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது. இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான், தோழர் மைனர், தோழர் மில்டன், தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம். அனைவரும் அங்கும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் ஏடிஎம்கே 10 ஜோனை வந்து கார்பரேஷன்லேருந்து அப்படியே தனியாருக்கு கொடுத்துட்றாங்க. உர்பஸ் ஸ்மித் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த 10 ஜோனில் கிட்டத்தட்ட 12,000 தொழிலாளிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. கடைசி பிரேயர் ரொம்ப முக்கியமானது. உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புள்ள மு.க. ஸ்டாலின் அவருடைய சிக்னேச்சரோட கொடுத்துருக்காங்க. அப்போ 1953 தொழிலாளிகளுக்கு நீங்கள் கணக்கு படினாக்கா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 52 கோடியோ 55 கோடி அந்த அளவு தான் வரும் தொழில். ஆனால் இப்போ வந்து அவங்க ப்ரைவேட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 2,700 கோடி கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 270 கோடி கிட்ட கொடுக்குறாங்க. கார்பரேஷனே 10-15 வருஷமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு இந்த தொழிலாளிகளை. ஒரு வருஷத்துக்கு 240 நாள், 2 வருஷத்துக்கு 480 நாள் வேலை செய்தாக்கா பணி நிரந்தரம் பண்ணணும் சட்டம் சொல்லுது. ஆனால் 10-15 வருஷமாக தொழிலாளிகளை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கீங்க. அவங்கள வந்து அம்மானு சொல்லி அழைக்கிறது கூட அவங்கள குப்பைன்னு சொல்லி குப்பைக்காரன்னு சொல்லி அழைக்கிறதுன்றது தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. கொரோனாவில் எல்லாருமே அந்த இதெல்லாம் போடும்போது அதை சுற்றிட்டு கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே அவங்க வந்து எடுத்துட்டு கை கிளவுஸ் கூட இல்லாமல் எடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. நிவர்லையும் வெள்ளத்திலையும் நமக்காக வந்து அவங்க களத்தில் நின்னாங்க. நம்ம சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடினா அடுத்த நாள் அவங்க பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து வாரிட்டு இருப்பாங்க கஷ்டத்தில். ஒரு கோவிலில் அர்ச்சகர் வேலை செய்கிறவங்க அரசு பணியாளராக இருக்கும்போது ஒரு தூய்மை பணியாளர் ஏன் அரசு பணியாளர் இருக்கக்கூடிய நீட்டு பிரச்சனை வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் இங்கே மாற்ற முடியாத சூழல் இருக்குது அப்படிங்கிறதால அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது லீகல் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அதில் திமுக சமரசம் இல்லாமல் தான் இருக்குது பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல ஏன் தயங்குறாங்க? இப்போ 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருது. அதுக்குள்ளே அவங்கள அங்கே வந்து கிளியர் பண்ணணுன்ற நடவடிக்கைகள் வந்து ரொம்ப கடினமாக ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. ராத்திரி பகலமாக போலீஸ் வந்து தொடர்ந்து குவிக்கப்படுறாங்க. சைக்காலஜியில் ஜனங்களை தொழிலாளிகளை வந்து மிரட்டுறது, அச்சுறுத்துறதுன்ட்டு இன்டிமேட் பண்ணணும்னு. ரெண்டாவது விஷயம் 10 ஜோனை கொண்டு வந்தது ஏடிஎம்கே பீரியடில் தான் ப்ரைவேட்டுக்கு மாற்றினது. அப்போ தார்மீகமாக அதுக்கு பக்கம் நிற்கக்கூடிய அந்த ஒரு உரிமையும் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க இழந்துடுறாங்க அதில். ஆனால் வந்து நேரில் வராங்க. இந்த இஷ்யூ வந்து வெளியில் பெரிய அளவில் கொண்டு போகாமலும் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை வாங்கணுன்ற அடிப்படையிலும் ரெண்டும் கட்டமாக வந்து அதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உக்கிரமாக வீரியமாக அந்த இன்டென்ஷனில் கண்டிப்பாக இதில் வந்து செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு பாலிடிக்ஸ் அவங்க பண்ணலை, தவறிட்டாங்க. வணக்கம், இது யூடியூப் விட்டர்ஸ், நான் மைனர். கடந்த 11 நாட்களாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ரிப்பன் பில்டிங் வாசலில் போயிட்டுருக்கு. இதை விட்டு பேச்சுவார்த்தையாக பல கட்டங்கள் நகர்ந்து போயிட்டுருக்கு. அமைச்சர் போகிறாங்க, பேசுகிறாங்க, வர்றாங்க. அடுத்த அமைச்சர் போகிறாங்க, பேசுகிறாங்க, வர்றாங்க, ரிப்பீட்டு. அடுத்த மேயர் பேச போகிறாங்க, பேசுகிறாங்க, வராங்க, ரிப்பீட்டு. இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன, அதை அரசு ஏன் ஏற்க மறுக்கிறது, அல்லது சில கோரிக்கைகளை ஏற்றுட்டு சில கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறதா, இதில் என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த போராட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து கூட இருக்கிற வியாசை தோழர்கள் அமைப்பினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் சரத் நம்முடைய வந்துருக்கார். சரத், வணக்கம். வணக்கம். இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஆக்சுவலாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? 11 நாட்களாக போயிட்டுருக்கு. கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிய வர்றது, சம்பளம் குறையுது ப்ரைவேட்டுக்கு மாற்றுறதுனால, அதனால் ப்ரைவேட் ஸ்டேஷன் பண்ணாதீங்க, எங்களை அரசாங்க உத்தியோகமாக வைங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த சம்பள உயர்வுங்கிறது, சம்பள குறைவு அப்படிங்கிறது இதில் இருக்குது, அதையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதாக தான் பொதுவில் பேசப்படுது. இது மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குதுல்ல? ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான். இந்த ஒரே ஒரு கோரிக்கைக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸு அப்படின்றத சப்போர்ட்டிங்காக சொல்கிறாங்களே தவிர்த்து கோரிக்கை ஒன்று தான், ஒற்றை கோரிக்கை. ஏற்கனவே கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக அவங்க தினக்கூலி அடிப்படையில் NULM ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய நேரடி கண்ட்ரோலில் அவங்க தினக்கூலி அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு வராங்க. அந்த வேலை 31/7/2025 முடிஞ்சிருச்சு. நீங்கள் 1/8/2025 ராம்கின்ற தனியார் நிறுவனத்துக்கிட்ட போய் வேலை செய்யுங்க, அங்கே கான்ட்ராக்டில் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அந்த கோரிக்கை என்ன, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1/8க்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு அரசாங்க உத்தியோகமாக இருந்திருக்கு. அரசு உத்தியோகம் தான், ஆனால் பர்மனெண்ட் கிடையாது. அது தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்கிறாங்க. ஆனால் நேரடி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் வந்து கார்பரேஷனுக்கும் தொழிலாளிக்குமானது தான். ஆனால் இப்போ என்னன்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பை மொத்தமாக உடைச்சி மொத்தத்தையும் அப்படியே ப்ரைவேட்டுக்கிட்ட எடுத்து போய் கொடுக்குறாங்க. 2 ஜோன் தொடர், ஒன்று Zone 5, இன்னொன்று Zone 6. 5 வந்து ராயபுரம் மண்டலம், 6 வந்து திருவிக்கா மண்டலம். இந்த 2 மண்டலத்தில் வேலை செய்யக்கூடிய 1953 தொழிலாளிகளை இப்போ மொத்தமாக தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க.
இப்போ அவங்களுடைய ப்ரேயர் என்ன, கோரிக்கை என்னன்னாக்கா ஒற்றை கோரிக்கை, நாங்கள் தனியாருக்கு போகலை, தனியாருக்கு எங்களை தார வைக்காதீங்க, ஏற்கனவே 10-15 வருஷமாக வேலை செய்த தினக்கூலி அடிப்படையிலே எங்களை கண்டினியூ பண்ண விடுங்க அப்படின்ட்டு உள்ளதே கண்டினியூ பண்ண விடுங்க அப்படின்ட்டு தான் கோரிக்கை. அதில் 2 விஷயம். ஒன்று, கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, லேபர் ட்ரிபியூனலில் பெண்டிங்கில் இருக்குது. இந்த மீன் டைமில் அப்படி பண்ணுறது ஆக்சுவலாக இல்லீகல். இது அதை பண்ணாதீங்க, எங்களை ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண விடுங்க, எங்களுக்கு வேலை செய்ய விடுங்க, ட்ரிபியூனலில் ஏதாவது டிசிஷன் வந்துச்சுனாக்கா அதுக்கு நாங்கள் சட்டப்படி கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோரிக்கை அரசு ஏன் ஏற்க மறுக்குது? இதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு? என்னக்கா அதிமுக பீரியடில் இதே மாதிரி நிறைய ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6-7 ஜோன் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ திமுக அரசு இதே இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு, நாங்கள் வந்தோம்னாக்கா இந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் பண்ண மாட்டோம், ஆல்ரெடி உள்ளதையும் நாங்கள் மாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. தேர்தல் வாக்குறுதியில் இது இருக்குன்னு நினைக்கிறேன், 48 ஏதோ ஒரு நம்பரில் இது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு இதை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏதோ இது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நீட்டு பிரச்சனை வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் இங்கே மாற்ற முடியாத சூழல் இருக்குது அப்படிங்கிறதால அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது லீகல் ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. அதில் திமுக சமரசம் இல்லாமல் தான் இருக்குது பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல ஏன் தயங்குறாங்க? அதில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து கிளாரிட்டி அந்த சைடு என்னன்றது எக்ஸாக்டாக தெரியாது. நம்மளுடைய ப்ரெசம்ஷன் நம்ம பார்த்த வரைக்கும் அனலைஸ் பண்ணுறதுலேருந்து என்னன்னாக்கா இதில் 3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயத்துக்கு மாறுறதுன்றது இப்போ ரொம்ப ஸ்பீடப் பண்ணி நடத்தப்படுது. இந்தியா முழுக்குமே இந்த பிரச்சனை உண்டு, தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை உண்டு. ஒன்று தனியார் மயப்படுத்துதல் அப்படின்றதும், 2வது கிளாஸ் வைஸ் பார்த்திங்கனாக்கா இவங்க ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கிறாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் கேட்டால் அடித்தா கூட இல்லை பிரச்சனை பண்ணால் கூட தூக்கி எங்கே போட்டாலும் கூட கேட்கறதுக்கு நாதியற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று ஜாதிய ரீதியாலுமே ரொம்ப ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை, பொருளாதார ரீதியிலையும் விளிம்பு நிலை. அப்போ 2வது வந்து அந்த கிளாஸ் விஷயம் தெரியும். 3வது கேஸ்ட் விஷயத்தில் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் 90% மேலான தொழிலாளிகள். மற்ற தொழிலாளிகள் இருந்தாலுமே பெரும்பான்மை தொழிலாளிகள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அப்போது ப்ரைவேட்டைசேஷன், கிளாஸ் பாலிடிக்ஸ் ப்ளஸ் கேஸ்ட் பாலிடிக்ஸ் 3மே இதில் கலந்துருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் சொன்ன போல் அப்போதுல இருந்த சிஎம் சார் வந்து இந்த கடிதத்தை கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்போ இருந்த எடப்பாடி சார் அவருடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு. அந்த நேரத்தில் ஏடிஎம்கே 10 ஜோனை வந்து கார்பரேஷன்லேருந்து அப்படியே தனியாருக்கு கொடுத்துட்றாங்க. உர்பஸ் ஸ்மித் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த 10 ஜோனில் கிட்டத்தட்ட 12,000 தொழிலாளிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்படும் பொழுது சிஎம் சார் எழுதின கடிதம் நீங்கள் நேரம் இருந்ததுன்னா நான் அதை படிக்கிறேன். நீங்கள் படிங்க. திராவிட முன்னேற்ற கழகம், மு.க. ஸ்டாலின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை, பெருநர் திரு ஆணையர் அவர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை அன்புடையீர். வணக்கம். கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று 12/1/2021 அன்று பணிநீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை, வர்தா, நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள். அது மட்டுமின்றி இவர்களில் 90% பேர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி பிரேயர் ரொம்ப முக்கியமானது. உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புள்ள மு.க. ஸ்டாலின் அவருடைய சிக்னேச்சரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து 12,000 தொழிலாளிகள் 10 ஜோனில் 19/1/2021 2021 கொடுத்த லெட்டர் தொழிலாளிகள். இப்போ இந்த லெட்டரில் கொடுக்கக்கூடிய ப்ரேயர் என்னக்கா பணி நிரந்தரம் செய்யணும் அவங்க 12,000 பேரையும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவங்க வைக்கிற கோரிக்கை பார்த்தீங்கன்னாக்கா பணி நிரந்தரம் கிடையாது, அது கூட அவங்க வைக்கல கிடையாது. 2வது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, அதுவும் கிடையாது. எங்களை தினக்கூலி அடிப்படையில் ஏற்கனவே இருந்த போதே எங்களை ஸ்டேட்டஸ் கோவா மெயின்டைன் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎம் சார் லெட்டர் கொடுத்தது போக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021 அவங்க 285வது தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறது என்னன்னாக்கா, ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம்,
ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்றது 285வது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா சிஎம் சார் அந்த இஷ்யூவை நேரடியாக அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே 2 முறை மேயராக இருந்தவர். அந்த இஷ்யூவை பற்றி அவருக்கு டீட்டெயில்டாக தெரியும். தூய்மை பணியாளர் தொழிலாளருடைய நிலைமை தெரியும். மா சுப்பிரமணியம் சாருமே மேயராக இருந்திருக்கிறார். இந்த இஷ்யூவை அவர் கோராக டீல் பண்ணதுனால தான் இப்போ அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லா இஷ்யூலையும் தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ சிறப்பாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சமபந்தி விருந்து கொடுத்தாரு. தொழிலாளிகளோடு சேர்ந்து அமர்ந்து உணவு உண்டார், தேநீர் அருந்தினார். அந்த மக்களுக்கு ஊக்கத்தொகையும் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வந்து கொடுத்தாரு பாராட்டு சான்றிதழோடு. அப்போ அதே அவர் சிஎம் சார் வந்து ஒரு வருஷத்தில் நம்மளை எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே பர்மனெண்ட் பண்ணிவிடுவார், நிரந்தரம் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லி காத்திருந்த மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னாக்கா, அந்த பர்மனெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒட்டு மொத்தமாக இருக்கிற வேலையை கூட பறிக்கப்பட்டது அப்படின்றது. இது நேரடியாக சிஎம் செய்தாரா அப்படின்னாக்கா டைரெக்டாக நம்ம வந்து அந்த இஷ்யூ வந்து அவரை ப்ளேம் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனரிஸில் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, இன்னொன்று இண்டிபெண்டன்ட் பாடியாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்குது, அதுக்குன்னு தனியாக கார்பரேஷன் கமிஷனர் இருக்காங்க, மேயர் இருக்கிறாங்க, இது தாண்டி இது சம்மந்தமான அமைச்சர் இருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுதா அப்படின்னு தெரியல. ஆனாலும் கூட இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ, கிட்டத்தட்ட 2700 கோடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும். அது என்னவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கும் அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கள் தொழிலாளிகள் என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக மேலேருந்து ஏதோ ஒரு கோரிக்கை வந்து அவங்க வைக்கல. ஸ்டாலின் சார் வந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த லெட்டர், 2வது அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, அவங்க சொன்னதை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறைவேற்றுறதுலேயுமே முழுமையாக நிறைவேற்றுறதுன்றது பர்மனன்சி, அது ஆகலாம், நாட்கள் ஆகலாம். ஆனால் இருக்கிறதுனாச்சும் பறிக்காமல் விடுங்க தயவுசெய்து அப்படின்றது தான் அவங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது. இதில் கூட இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதில் நீங்கள் சொன்ன போல் இது வரைக்கும் பல பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு. பல பேச்சுவார்த்தை நடந்தாலுமே 7 கட்ட பேச்சுவார்த்தைகளுமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. அமைச்சர் சார் வந்து நேரில் வந்திருக்காங்க, KN நேரு சாரும் நேரில் வந்துட்டாங்க, சேகர் பாபு சார் அமைச்சர் அவங்களும் வந்துட்டாங்க, மேயர் மேமும் பார்த்துட்டாங்க, பிரியா மேமும், கமிஷனர் குமரகுருபுரன் அவரும் பார்த்துட்டாங்க. எல்லா அஃபீஷியல்ஸுமே ஒன்றா இருந்து இதை வழிநடத்தக்கூடிய லீடர்ஸ் அவங்களையும் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. இன்னும் சுமூகமான தீர்வு. பேச்சுவார்த்தையில் என்ன போச்சு? பேச்சுவார்த்தைனாக்க வெறுமனே இந்த கோரிக்கை அப்படிங்கிறது பொதுவெளியில் தெரியும், அமைச்சர்களுக்கு இந்த கோரிக்கைங்கிறது தெரியும். ஆனால் பேச்சுவார்த்தையில் அதை மட்டுமே பேசாமல் வேறு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பேச்சுவார்த்தை என்ன போச்சு, இவங்க வந்து என்ன காம்பன்சேஷனுக்கு வராங்க, இது அப்படியே பண்ண முடியாது, எங்களால் இதுதான் பண்ண முடியும், இது வரைக்கும் பண்ண முடியும், அதை மட்டும் நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுங்க, இப்படி கவர்மெண்ட் வந்து என்ன பேச்சுவார்த்தை அங்கே நடத்துச்சு? இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆல்ரெடி சொன்ன போல் 31/7/2025 இவங்களுடைய NULM ஸ்டாஃப்ஸோட அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகுது, டைரெக்டான கார்பரேஷன் கான்ட்ராக்ட். அப்போ அந்த தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யறது முடிவடையுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் ஏற்கனவே ஜனவரி மாதமே இதை பரத் சக்கரவர்த்தி கிட்ட ஹைகோர்ட் ஜட்ஜி அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட கோர்ட்டில் கொண்டு வந்துடுச்சு கேஸை. என்னன்னாக்கா இந்த கேஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. லேபர் கமிஷனில் இந்த கேஸை வந்து ட்ரிபியூனலுக்கு ரெஃபர் பண்ணும். கிட்டத்தட்ட தொழிலாளிகள் வந்து 100க்கும் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள்னாலே அது ட்ரிபியூனலுக்கு வரும். ட்ரிபியூனலுக்கு ரெஃபர் பண்ணுறதுல இவங்க தொய்வு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவங்க 8ஆம் மாதம் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதால ரொம்ப சுணக்கத்தை வந்து இன்டென்ஷனாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கேஸ் வந்து கோர்ட்டில் போட்டோடனே ஜட்ஜி என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, உடனடியாக ஒரு 3 மாதத்தில் நீங்கள் வந்து இவங்களுக்கு அந்த ஜிஓ பாஸ் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி அந்த லேபர் கமிஷன்லேருந்து நீங்கள் லேபர் ட்ரிபியூனலுக்கு இந்த கேஸை ரெஃபர் பண்ணி மாற்றுங்கன்னு சொல்லிட்டார், ஆர்டர் போட்டார். 3 மாதத்தில் மாற்றலை. மறுபடியும் மென்ஷன் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு 3 மாதம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு ஜட்ஜி வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. இவங்களுடைய வேலைக்கான தொழிலாளிகள் 1953 தொழிலாளர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. மறுபடியும் பண்ணலை, மறுபடியும் மென்ஷன் பண்ணுறோம், கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுறோம். பண்ணும்பொழுது அப்போ தான் என்ன சொல்கிறார் ஜட்ஜி சொல்கிறாங்க, நம்மளுடைய உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய யூனியன் சட்ட ஆலோசகர் மற்றும் ஆலோசகர் சிறப்பு தலைவர் அவர் பார்த்திங்கன்னா தோழர் S. குமாரசாமி சார், சீனியர் அட்வொகேட், அவர் இதை வழிநடத்தக்கூடியவர். அவர் ஆர்கியூ பண்ணும்போது ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த விஷயத்தை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணதோட லேபர் செக்ரட்டரியை விர்ச்சுவல் ஹியரிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறார். பண்ணும்பொழுது இதை ஒழுங்காக நீங்கள் ஜிஓ போட்டு பாஸ் பண்ணலனாக்கா நான் வந்து ஆர்டர் போட வேண்டியதாக இருக்குன்னு சொன்ன உடனே கரெக்டாக 31ஆம் தேதி முடியுது இந்த கான்ட்ராக்ட்னாக்கா 28ஆம் தேதி ஜிஓ பாஸ் பண்ணிடுறாங்க. 411 412 2 ஜிஓ 2 ஜோனுக்கு பாஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கனாக்கா இதை அப்படியே ரெஃபர் பண்ணி லேபர் ட்ரிபியூனலுக்கு மாற்றுறாங்க. இப்போ லேபர் ட்ரிபியூனலில் பெண்டிங்கில் இருக்கும்பொழுது வித்தவுட் ப்ராப்பர் பர்மிஷன், வித்தவுட் ப்ராப்பர் கன்சென்ட் ஃப்ரம் த கோர்ட் ட்ரிபியூனல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, அது இல்லீகல். ஆனால் அங்கே பெண்டிங்கில் இருக்கும்போது ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும். சப்போஸ் ஏதாவது பண்ணுறாங்கனாக்கா அங்கே ப்ராப்பர் பர்மிஷன் ஆகணும். அப்படி வாங்காமல் இல்லீகலாக
இல்லை நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் லேபர் ட்ரிபியூனலில் பெண்டிங்கில் இருக்க கேஸு. ரெண்டாவது பக்கம் கிட்டத்தட்ட 6 நாட்கள் 25ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் 5 பெண் தொழிலாளிகள் தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூரில் அவங்களுடைய யூனியன் ஆஃபீஸில் 6 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த 6 நாள் தொடர் உண்ணாவிரதத்தில் ஜோதின்றவங்கலாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் போனாங்க. கிட்டத்தட்ட 1000 தொழிலாளிகள் தொடர்ந்து அவங்களுடைய உண்ணாவிரதத்துக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகி அவங்க பார்ட்டிசிபேஷன் சப்போர்ட்டை தெரிவித்தாங்க. எல்லாம் முடிஞ்சு ஜிஓ 28ஆம் தேதி பாஸ் பண்ணப்பட்டு கையில் வந்து 30ஆம் தேதி வருது. வந்த உடனே தொழிலாளிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாகி ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த உண்ணாவிரதத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. இதை வழிநடத்தக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கம், ஏஐசிசிடியு, எல்டியூசி 3 யூனியன்கள் இருக்குது, தொழிற்சங்கங்கள். இதை தாண்டி ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம் இதுக்கான சட்ட வேலைகளை வந்து பார்க்குறாங்க. தலைவர் வந்து கு பாரதின்றவர் தான் இதை வழிநடத்துகிறாங்க. சொல்லுங்கள், இது வந்த உடனே சந்தோஷத்தில் அந்த நிறைவடையுது. 1ஆம் தேதி வேலைக்கு போகிறாங்க. அது கண்டினியூ தான் ஆகணும். 1ஆம் தேதி வேலைக்கு போகும்போது வேலைலாம் கிடையாது, என்ன ஜிஓ பாஸ் பண்ணாலும் அதெல்லாம் நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் கார்பரேஷன் கான்ட்ராக்ட் அந்த இதிலேருந்து நீங்கள் போயிட்டு தனியார்கிட்ட போகிறதா இருந்தால் போங்க, இல்லைன்னா போகாதீங்க அப்படின்னு சொல்லி அமைப்பிட்டாங்க. இப்போ இதில் இஷ்யூ பார்த்தீங்கன்னா லீகலாகவே இது இல்லீகல் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது 11 நாளாக அதனால தான் 1ஆம் தேதியிலேருந்து உடனடியாக இது மாதிரி பண்ண உடனே நேராங்க ஜனங்கள்லாம் போயிட்டு தொழிலாளிகள்லாம் போயிட்டு கார்பரேஷன் கமிஷனர் பார்க்கணும், அமைச்சரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதே இடத்துல பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட 11 நாளாக போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் இல்லீகலாகவும் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னும் போது பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் முன்வைக்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னாக்கா, அந்த சைடில் வந்து கன்வின்ஸ் பண்ண ஒரே விஷயம்னாக்கா, இது கொடுத்தாச்சு, இதை மாற்ற முடியாது, இதை ஒன்றுமே பண்ண முடியாது. 10 ஜோன் ஏற்கனவே மாறியாச்சு, 2 ஜோன் தான் நாங்கள் மாற்றுறோம். இது என்ன பண்ணாலும் யார் பண்ணாலும் எவ்வளோ நாள் போராட்டம் பண்ணாலும் இதை மாற்ற முடியாது. இது போல் நியூசன்ஸ் பண்ணாதீங்க, போயிட்டு குப்பைகள் தேங்குது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள், குப்பைகள் தேங்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தோழர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன வைக்கிறாங்கன்னா, குமாரசாமி தோழர் உள்ளிட்ட தோழர்கள், நாங்கள் சம்பளமே இல்லாமல் கூட அந்த குப்பைகளை எடுக்க தயார், 500 பேரை இங்கே போராட்டத்தில் ரிமைனிங் வச்சுட்டு 500 பேரை ஒரு நாளைக்கு அனுப்பி எல்லா குப்பையும் நாங்கள் க்ளீன் பண்ண தயார், ஆனால் நீங்கள் ரிட்டர்னில் கொடுங்க, எங்களுக்கு வந்து வேலைக்கு வாங்க, இந்த குப்பைகளை வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது தேங்குதுன்னு சொல்லி ரிட்டர்னில் கொடுங்கனாக்கா அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, 5 லட்சம் பேர் வந்து வர பகுதி இது, இப்போ நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வேறு இடம் தரோம், நாங்கள் ஸ்டேடியம் பக்கத்தில் எங்கேயாவது இடம் தரோம், அங்கே போய்ட்டு போராட்டம் பண்ணுங்கள், இங்கேருந்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போராட்டம்ன்ற வடிவமே எதுக்குனாக்கா மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான். ரெண்டாவது அவங்களுடைய ஆஃபீஸ் எதுனாக்கா ஜிசிசி தான், கார்பரேஷன் தான் அவங்களுடைய நேரடியான எம்ப்ளாயர். அந்த ஆஃபீஸ் வாசலில் பிளாட்ஃபார்மில் 11 நாளாக போராடிட்டுருக்காரு. அப்போ இது நாங்கள் வந்து அங்கே போக முடியாதுன்னு சொன்ன உடனே பேச்சுவார்த்தை வந்து முறிவடைஞ்சிருச்சு தொடர்ந்து. இந்த மீன் டைமில் கிட்டத்தட்ட 8வது நாள் கிட்ட பண்ணும்பொழுது 41 நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. சென்னை பெருநகர காவல் சட்டம் 1888 41 நோட்டீஸ் வந்து நார்மலாக இஷ்யூ பண்ணுவாங்க, லீகல் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கீங்க பப்ளிக் பிளேஸை, இதில் லேண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் பண்ணுது, பொது அமைதி குந்தகம் விளைவிக்குது, நீங்கள் கேலி பண்ணலைனாக்கா உங்களை வந்து கைது செய்ய நேரிடும், சிறையில் அடைக்க நேரிடும், உங்களை அப்படியே கொண்டு போய் கைது செய்து சென்னைக்கு வெளியில் கொண்டு போயிட்டு எங்கேயாவது வைக்க நிலை வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பெரியமடி இன்ஸ்பெக்டர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. இது என்னைக்கு கொடுத்துறது? கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. இப்போ எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற நிலைமை தான். கைது செய்தாலும் பரவாயில்ல, வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, சிறையில் அடைச்சாலும் பரவாயில்ல, தடியடி நடத்தினாலும் பரவாயில்ல, எங்களுடைய கோரிக்கையிலேருந்து நாங்கள் 1 இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையில் 1000க்கு மேலே பெண் தொழிலாளிகள் ஒன்றா நின்று 11 நாள் மழையிலும் வெயிலையும் போராடுறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம், சங்கத்துடைய பேச்சை கேட்டு கண்ட்ரோலர் ஃபோன் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் பல ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இறக்குறாங்க. ஏற்கனவே எப்பவுமே காலமாக நடக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரொட்டஸ்ட்டில் பண்ணக்கூடிய ரொம்ப இழிவான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அதர் சைடு தனியார் அந்த ராம்கி சைட்லேருந்தும் சரி, அதுக்கு துணை இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மத்தியிலும் சரி, நேரடியாக கம்பல்ஷன் வந்து தொழிலாளிகள் வருது. இங்கே வரலன்னா பிரச்சனையாகும், அப்புறம் அந்த வேலையும் கிடைக்காமல் போய்டும் உங்களுக்கு அப்படின்றதும், இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளிகள் தனியாருக்கு வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் கேஸ் போட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சிறையில் அடித்தாங்க மொத்தமாக காலி ஆகிடும், உங்களுக்கு தடியடி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறதும், ஈவன் வந்து பெரிய அதிகாரிகள் நேரடியாக தொழிலாளிகள் ஃபோன் போட்டு வாங்க நாங்கள் 5000 ரூபா தரோம், உங்களுக்கு மட்டும் வேலை வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, படிப்பு வந்து பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காத தொழிலாளிகள், படிக்கும் வாய்ப்பு கிடைக்காத தொழிலாளிகள், ஒடுக்கப்பட்ட தொழிலாளிகள், விளிம்பு நிலை தொழிலாளிகள், அவங்களுக்கு பெரிய அளவு தெரியாது. ஆனால் ஒன்று அவங்களுக்கு என்னன்னாக்கா, சங்கம் வந்து சரியானது, சங்கத்தின் பக்கம் நிற்போம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. தொடர்ந்து ஜனங்க அதே பிளாட்ஃபார்மில் 11 நாளாக மழையிலையும் வெயிலையும், நேற்று கூட பார்த்திங்கன்னா கனமழை, அந்த இடத்துல எல்லோரும் எழுந்து நின்றுக்கிட்டு இப்படி தூக்கி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நேரில் பார்க்கும்போது அது இன்னும் பெரிய வலியை வேதனை கொடுக்குது. எல்லா தொழிலாளிகளும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே அப்படியே ஒரு விதமான ஒரு சோகத்தோட ஒரு புன்னகை இல்லாமல் அப்படியே சோகத்தோடு உட்காந்துருக்காங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு தொழிலாளிகிட்ட கேட்டிங்கனாலும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பேசிட்டு சிரித்து பேசிட்டு 2வது நிமிஷம் உள்ள வீட்டுக்குள்ளே அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க உடஞ்சி. என்னென்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து கணவருடைய துணை இல்லாமல், ஒன்று கணவர் இல்லாமல் இறந்து போயிட்டு, இல்லைனா கணவருடைய துணை இல்லாமல் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு, இல்லைனா கணவரே இருந்தாலும் கூட கணவருடைய எந்த ஒரு பலனும் பயனும் இல்லாமல் வந்து அவங்க ஒருத்தாலாக வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் பல பேர் பார்த்திங்கனாக்கா பெரும்பான்மையானவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தணும், பசங்களை கல்யாணம் நடத்தணும், பசங்களை படிக்க வைக்கணும், வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக தொடர்ந்து வட்டியோ இல்லை தண்டிலோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கடன் வாங்கி தான் இந்த வேலையை நடத்திருக்கிறாங்க. அந்த கடனுக்கு ஒற்றை ஆதாரமாக நம்பி கடன்காரங்க கொடுத்ததுக்கான காரணம்னாக்கா இந்த வேலை இருக்குது அப்படின்றது தான். இப்போ அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சு. 23,000 ரூபாய் சம்பளம், அங்கே போனோம்னாக்கா 15,000 ரூபாய் சம்பளம், 16,000 ரூபாய் சம்பளம் தான் இஎஸ்ஐ பிஎஃப் போக கைக்கு வரும் தோழர். இதில் ரொம்ப நுணுக்கமான விஷயம்னாக்கா இவங்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் 753 ரூபா தோழர். அப்போ 1953 தொழிலாளிகளுக்கு நீங்கள் கணக்கு படினாக்கா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 52 கோடியோ 55 கோடி அந்த அளவு தான் வரும் தோழர். ஆனால் இப்போ வந்து அவங்க ப்ரைவேட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 2,700 கோடி கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 270 கோடி கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இவ்வளோ கம்மியாக கொடுக்குறது, நட்டத்துக்கு தனியார்கிட்ட கொடுக்குறது, இது எவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன் இது. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு லாஜிக்கலாக நமக்கு தெரியல தோழர். இதே தூய்மை பணியாளர்கள் தான் அங்கேயும் வேலை செய்ய போகிறாங்க. இதே தொடப்பம் தான் அங்கேயும் பெருக்க போகுது. ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விட்டு இதே தெருக்கள் தான் அவங்க போய் பண்ண போகிறாங்க. இதே தொழிலாளிகள் தான் குப்பை போட போகிறது, அதே மக்கள் தான் குப்பை தொட்டி அதே தான். இப்போ இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இன்னொன்று 10 ஜோன் வந்து ஆல்ரெடி ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க. அந்த 10 ஜோன் இன்னமும் யூஎஸ் போல் இருக்கிற போலையும் இந்த 5 ஜோனும் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற போலையும் வந்து சொல்கிறாங்க. இந்த கம்பேரிட்டிவில் எங்கே பிரச்சனை இருக்குது? 15 ஜோனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது சும்மா வந்து ஒரு தேவையில்லாத அதை மடைமாற்றுறதுக்காக சொல்லக்கூடிய டெக்னிக்கலாக பேசுகிறோன்ற அறிவுபூர்வமாக பேசுவோம் அப்படின்ற போல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர். இன்னொன்று வேஜஸ் நான் சொன்ன போல் இங்கே கம்மி, ரொம்ப கம்மி. இங்கே இதை தனியாரில் கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுக்கு அடி வாங்குது. இன்னொரு பக்கம் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் சிஎம் சாரோ இல்லை வேற ஒரு கவர்மெண்ட்டோ நம்மளை பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கார்பரேஷன் வேலை செஞ்சால் இருக்குது. எப்போயாவது அவங்க பர்மனெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது லீகலாக. இன்னொன்று எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப நடக்குது, ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்கன்னா கூட லீகல் ப்ரொடெக்ஷன் உண்டு, கேஸ் போடலாம், நம்ம கோர்ட்டில் வந்து லீகலாக போடலாம். ஆனால் இங்கே வந்து தனியார்கிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லை, தனியார்கிட்ட பர்மனெண்ட் பேச்சுக்கிடம் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பணி பாதுகாப்புன்றது கிடையாது. ஏதாச்சும் பிரச்சனைன்னா கூட உங்களை ரொம்ப வேறு மாதிரி நடத்துகிறாங்கன்னா கூட நீங்கள் கேஸ் வந்து போட முடியாது. இன்னொன்று கார்பரேஷனே 10-15 வருஷமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு இந்த தொழிலாளிகளை. ஒரு வருஷத்துக்கு 240 நாள், 2 வருஷத்துக்கு 480 நாள் வேலை செய்தாக்கா பணி நிரந்தரம் பண்ணணும் சட்டம் சொல்லுது. ஆனால் 10-15 வருஷமாக தொழிலாளிகளை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ கவர்மெண்ட்டே மக்களுக்கான கவர்மெண்ட்டே மக்களை இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுனாக்கா, கார்பரேஷனே இப்படி பண்ணுனாக்கா, தனியார் வந்து கமர்ஷியலாக முழுக்க தனியார் கமர்ஷியல் ரெவென்யூ ஜென்ரேஷனுக்காக வராங்க. வெறும் ப்ராஃபிட் மட்டும் தான் அவனுடைய நோக்கம். எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறானோ அவ்வளோ ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். அப்போ எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அந்த 10 ஜோனில் எடுக்கும் போதே 40 வயசுக்கு மேலே பெண்கள் வந்து எடுக்காமல் விட்டுருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை வந்து அவங்க இருக்கிறாங்க. இந்த இன்னொன்று பக்கம் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. இந்த தொழில்ன்றது கோடி ரூபாய் கொடுத்தாலும் மற்றவங்க செய்ய முடியாத தொழில். மற்றவங்க பார்வைக்கு அவங்க அந்த தொழிலை ரொம்ப மதிக்கிறாங்க. ஆனால் சமூகத்துடைய பார்வைக்கு அது எளிதொழிலாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு சொம்பில் தண்ணி கொடுக்குறதுக்கோ ஒரு கிளாஸில் டீ கொடுக்குறதுக்கோ அவங்கள வந்து அம்மானு சொல்லி அழைக்கிறது கூட அவங்கள குப்பைன்னு சொல்லி குப்பைக்காரன்னு சொல்லி அழைக்கிறதுன்றது தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி கொரோனாவில் அவங்க வேலை பண்ணிருக்காங்க நமக்காக. களத்தில் இருந்த உயிரை பணம் வச்சு நம்ம உயிருக்கு பயந்து இல்லைனா உயிருக்கு பாதுகாத்தணுன்ற நோக்கத்தில் நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்காக உயிரை பணம் வச்சுதாங்க. கொரோனாவில் எல்லாருமே அந்த இதெல்லாம் போடும்போது அதை சுற்றிட்டு கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயோ அவங்க வந்து எடுத்துகிட்டு கை க்ளவுஸ் கூட எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. நிவர்லையும் வெள்ளத்துலேயும் நமக்காக வந்து அவங்க களத்தில் நின்னாங்க. நம்ம சந்தோஷமாக தீபாவளி கொண்டோம்னா அடுத்த நாள் அவங்க பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து வாரிட்டு இருப்பாங்க கஷ்டத்தில். இப்போ எவ்வளோ நேரங்களில் நமக்காக பாதுகாத்தவங்கள நம்ம மோடி சார் என்ன பண்ணார்? பாத பூஜை பண்ணாங்க, மலர் தூவினாங்க, மாலை போட்டாங்க, ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. அந்த பேர் கொடுத்தாங்க வாழ்க்கை மாறிடும். முதல்ல ஒரு பேர் வைக்கிறதுனால புதுசாக ஒரு பேர் நல்லா வைக்கிறதுனால வாழ்க்கை மாறிடுமா? மாறாது. அப்போ அவங்களுக்கு எது செய்யணுமோ அதை செய்யணும். ஒரு கோவிலில் அர்ச்சகர் வேலை செய்கிறவங்க அரசு பணியாளராக இருக்கும்போது ஒரு தூய்மை பணியாளர் ஏன் அரசு பணியாளர் இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்?
இவங்க மொத்த அழுக்கையும் நம்ம வாசனையாக இருந்ததுக்காக அவங்க அழுக்கில் இருக்கிறாங்க, நாற்றத்தில் இருக்கிறாங்க. நம்ம வந்து சுத்தபத்தமாக இருந்ததால அவங்க எப்போவுமே குப்பையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து ஒரு சோஷியல் ஒரு இஷ்யூவாக பார்த்துன்னு அவங்கள வந்து ஒரு வரலாற்று ரீதியாக அவங்க எவ்வளோ பின்தங்கி இப்போ வரைக்கும் அதே நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்கணுமா? இங்கேருந்து மாற்றி அவங்ககிட்ட கொடுக்குது, அங்கேருந்து மாற்றி அவங்ககிட்ட கொடுக்குது, அவங்க வந்து என்றைக்குமே ஆகக்கூடாதான். இப்போ பர்மனெண்ட்டு பண்ண முடியாது, ப்ரைவேட்டுக்கு அனுப்புனாக்கா இப்போ கமிஷனரை ப்ரைவேட்டுக்கு அனுப்பிடுவாங்களா? கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர், மற்றவங்க எல்லாரும் மொத்தமாக நாங்கள் வந்து கார்பரேஷனை ப்ரைவேட்டுக்கு அனுப்புனா ஒத்துப்பாங்களா அவங்க? இந்த இஷ்யூ நேரடியாக கைப்புண்ணு கண்ணாடி தேவைன்னு சொல்லுவாங்க. நேரடியாக இந்த இஷ்யூ வந்து கண்ணுக்கு எதிராக நமக்கு நிற்குது. இது வந்து ரொம்ப அநியாயமானது அப்படின்றது. பெரிய உரிமைக்காக நீங்கள் வந்து உரிமையை நிலைநாட்டலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்ச கரிசனமாச்சு தேவை, ஒரு மனிதாபிமானச்சு தேவை. அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில்னாவது இவங்களுக்கு செய்யணும். அத்தனை தொழிலாளிகளும் ஒரு வேலையை அவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் பட்சத்தில் இந்த வேலையை அவங்களுக்கு திருப்பி தரணும், மீட்டு தரணும். பணி நிரந்தரம் செய்யும் பட்சத்தில் அத்தனை தொழிலாளிகளும் வந்து அந்த நன்றி உணர்வோடு இருப்பாங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கு. அப்போ அந்த தொழிலாளிகளுடைய வயிற்றில் அடிக்கிறது, அவங்களுடைய பிரச்சனையில் கண்டும் காணாமல் ஒதுங்கி போகிறதுன்றது நியாயமே இல்லை தொழில். மற்ற விஷயங்கள் எது வேணாலும் மற்றதை மாற்றுங்க கொள்ளுங்க, அதில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்படி பண்ணுறது ரொம்ப அநியாயமானது. இதில் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இன்டர்னலானது இருக்குது. அந்த இன்டர்னலானது வந்து எக்ஸ்போஸ் பண்ண நம்மளால் முடியாது, ஏன்னா டாக்குமெண்ட்டாக எவிடன்ஸாக நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம இஷ்யூவில் இருக்கிறதுனால, ஃபீல்டு இருக்கிறதுனால நம்ம நேரடியாக பார்க்குறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டு சிஎம் சார் உள்ள நுழைஞ்சி சமூக நீதிக்கான அரசு, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு, சமூக நீதிக்கான அரசு, அனைத்து மக்களுக்குமான அரசு, தொழிலாளிகளுக்கான அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க இந்த விஷயத்திலையும் அட்ரஸ் பண்ணி இதுலேயும் இந்திய அளவில் ஒரு முன்மாதிரியாக வந்து அவங்க இருக்கணும் அப்படின்றத, அதுவும் இந்த பெரியார் மண்ணிலேருந்து அந்த விஷயம் வந்து தொடங்கணுன்றதை கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இப்போ இதில் இப்போ ஆளுங்கட்சியில் இவ்வளவு குறைகள் இருக்குது, இதை சரி பண்ணுறதுல அவங்களுக்கு தயக்கங்கள் இருக்குது, செய்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, லீகலாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இப்படி பண்ணுறதே இல்லீகலு, இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ எதிர்க்கட்சி அழகாக இதை கையில் எடுத்து அவங்க அரசியலே கூட பண்ணட்டும், இது மக்களுக்காக கூட வேண்டாம், அவங்க அரசியலே கூட இதை ஓட்டுக்காக கூட பண்ணட்டும். அப்போ இதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய எதிர்க்கட்சியும் அமைதியாக இருக்கிறது, மற்ற கட்சிகள்லையும் ஒரு சில கட்சிகள் ஆதரவு தெரிவித்து கூட்டம் போடுறாங்க, வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த மாதிரியான கட்சிகள் வந்து இதுக்கான ஆதரவை தெரிவித்து இதை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணுறதுக்கு கூட அவங்க இதுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏடிஎம்கேன்னு பார்க்கும்பொழுது, ஏடிஎம்கே மற்ற பார்ட்டிகள் தனியாக பிரிச்சிருந்தாக்கா, ஏடிஎம்கேன்னு பார்க்கும்போது அவங்க ஆல்ரெடி டைலூட் ஆகிட்டாங்க, நீர்த்து போயிட்டாங்க. அதான் ஆக்சுவலான உண்மை. அவங்க ஒரு திராவிட கட்சியாக ஃபில் பண்ண வேண்டிய வேக்கமை அவங்க வந்து இன்டென்ஷனாவோ இல்லை வந்து அந்த திறன் இல்லாமலோ அந்த இடத்த வந்து அவங்க தவறு விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து எல்லா பிரச்சனைகள்லையுமே. ஒன்று அது. ரெண்டாவது விஷயம், 10 ஜோனை கொண்டு வந்தது ஏடிஎம்கே பீரியடில் தான் ப்ரைவேட்டுக்கு மாற்றினது. அப்போ தார்மீகமாக அதுக்கு பக்கம் நிற்கக்கூடிய அந்த ஒரு உரிமையும் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க இழந்துடுறாங்க அதில். ஆனால் வந்து நேரில் வராங்க, யார் யார் வராங்கனாக்கா 2ஆம் நிலை மாவட்ட செயலாளர்கள் போல் அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அந்த மாதிரி நேரில் வராங்க, சாப்பாடு வந்து ஒரு வேலைக்கு அந்த மாதிரி போடுறாங்க, தொழிலாளிகளை பார்க்குறாங்க. ஆனால் இது என்னன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த இஷ்யூ வந்து வெளியில் பெரிய அளவில் கொண்டு போகாமலும் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை வாங்கணுன்ற அடிப்படையிலும் ரெண்டும் கட்டமாக வந்து அதை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது உக்கிரமாக வீரியமாக அந்த இன்டென்ஷனில் கண்டிப்பாக இதில் வந்து செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு பாலிடிக்ஸ் அவங்க பண்ணலை, தவறிட்டாங்க. ரெண்டாவது, மற்ற கட்சிகள் நீங்கள் சொன்ன போல் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வராங்கனாக்கா, தாவேக்கா எந்த மனநிலேருந்து இதில் அணுகிறாங்க அப்படின்னாக்கா, உண்ணாவிரதம் இருக்கும்போது தான் அவங்க வந்தாங்க. இது எந்த மனநிலையிலேருந்து அணுகிறாங்கன்றதில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சுணக்கம் இருக்குது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது இப்போ நேரில் வராங்க, 7 நாள் 8 நாள் கழிச்ச பிறகு ஆதவ் சார் வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த இஷ்யூ சம்மந்தமாக அவங்க ஒரு அறிக்கை விடலாம். விஜய் சார் வந்து ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் நேரில் வரணுன்றது வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது தான். அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அடுத்தது ஆட்சி அமரணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை நீங்கள் வச்சு ஒரு இன்டென்ஷனோடு நீங்கள் வந்து போகிறீங்க, அந்த நோக்கத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்ற இப்படியில் அந்த எதிர்கட்சியோடைய ஸ்பேஸை வந்து வேறு ஒருத்தவங்க மிஸ் பண்ணும்போது அந்த வேக்கம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதுன்றது ஸ்ட்ராட்டஜியாக கூட அது தேவை. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்னலாக உங்களுக்கு அந்த ஃபீலோடு இல்லைனா கூட எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகணும் கூட ஸ்ட்ராட்டஜிக்கலானாச்சும் அதை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணாமல் அவங்க வந்து ஒரு பின்னிலையில் தான் அவங்க நிற்கிறாங்க. ரெண்டாவது, இதுக்காக ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கலாம். இந்த இஷ்யூவில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய கட்சி இதை சப்போர்ட் பண்ணுது, தோழர்கள் தொண்டர்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து அணி திரண்டு போயிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நேரில் நில்லுங்க அப்படின்னாக்கா இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ தான் உண்மையாலுமே. அதை ஆனால் அவங்க செய்யலை. அப்போ அதுக்கு உள்ளேயும் வந்து அந்த
சாதி ரீதியான வர்க்க ரீதியான ப்ளஸ் வந்து இதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கிடைக்கும் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் 2000 ஃபேமிலி இதில் என்ன வெயிட்டேஜ் கிடைக்கும் அப்படின்ற கால்குலேஷன் இருக்குதா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் அவங்க வந்து அதை இன்னும் பூம் பண்ணக்கூடிய முயற்சியை அவங்க எடுக்கலைன்றது தான் வெளிப்படையாக தெரியுது. மற்ற கட்சிகள்லேருந்து நேரடியாக வராங்க. இப்போ திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா சிந்தனை செல்வன் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. கட்சி ரீதியாக பார்க்கும்போது சிந்தனை செல்வனும் ஒரு கட்டத்தில் சீக்கிரமே வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்க அதை விஷயத்தை நேரடியாக பார்த்து கிட்டத்தட்ட 4.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வருத்தத்தை நான் பதிவு பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு சிந்தனை செல்வன் அங்கேருந்தே திருமணனுக்கு ஃபோன் போட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது தொடர்ன்னு சொல்லி திருமணம் வந்து அன்னைக்கு அடுத்த நாள் வந்து பானுமதி அக்காவுக்கு நினைவு நாள் அவங்களுடைய அக்காவுக்கு. அதனால் அவர் உடனடியாக போகிறேன் நான் கண்டிப்பாக வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு நேராக வந்து 12:30 மணிக்கு வந்தார் அந்த பிளேஸுக்கு. வந்து 12:30 மணிக்கு வந்து இந்த இஷ்யூவை வந்து நான் சிஎம்க்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு நான் பார்க்க போகிறேன், சேர்த்து நான் இதையும் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்த நாள் அவங்க சிறப்பு சட்டம் ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்றதுக்காக அனைத்து கட்சி தலைவர்கள் போய் பார்க்கும்பொழுது நான் இது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே போல் போயிட்டு பார்த்துட்டு சிஎம் சார் நாலேஜ் கொண்டு போயிருக்காரு. பக்கத்தில் கே நேரு சார் இருந்திருக்கிறார் இவங்களுக்கு. அப்போ சொல்லும்போது இந்த அட்ரஸ் வந்து இதை இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சிஎம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அப்புறம் தான் பேச்சுவார்த்தைன்றது வந்து அமைச்சர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தைக்கு வரணுன்ற இஷ்யூ வந்து அந்த ஒரு பொசிஷன் அந்த சூழ்நிலை வந்து உருவாச்சதில்லை. அப்போது விசிகாவுடைய ரோல் இதில் இதுவாக இருக்குது. இப்போவும் அவங்க வந்து தோழர்கள் பார்வையினர் தோழர் உட்பட வழக்கறிஞர்களும் வந்து பார்த்துட்டு மற்ற கட்சிகளில் சிபிஎம் ஆல்ரெடி வந்து ஆர்ப்பாட்டம் அறிவித்து செல்வா தோழர் உட்பட மாநில செயலாளர் வந்து சண்முகம் தொடர் நேரடியாக களத்துக்கு வந்தாங்க. ஆர்ப்பாட்டம் ஆல்ரெடி வந்து நடத்தியிருக்கிறாங்க. எஸ்டிபி கட்சியும் வந்து அவங்க சார்பாக தொடர்ந்து களத்தில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தனியாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவருமே நேரில் வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் பிஜேபியிலேருந்து கூட வந்துட்டாங்க. கஸ்தூரி அவங்க வந்திருந்தாங்க, மதுவந்தி வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. இதில் சிலருக்கு ஒரு அடையாள அரசியலுக்காகவும் அது தேவைப்படுது, சிலருக்கு உணர்வார்ந்து வந்து அந்த விஷயத்தில் நம்ம தொழிலாளர்களோடு நிற்கணும் இங்கே இவங்களோட அப்படி நிற்கணும் தான் தேவைப்படுது. மற்ற யூனியன்களும் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட இந்த விஷயம் பரவலாக வெளியில் வெகுஜனங்களுக்கு போய் சேர்றதில் ஒரு குறைபாடு இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். இதில் மீடியான்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை கவர் பண்ணுறது நீலம் தான் கவர் பண்ணுறாங்க. ஒரு அஃபிஷியலாக ஒரு ரெக்கக்னைஸ்டு ஒரு மீடியாவாக சொல்கிறேன். மற்றவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் போடுறோம், நம்மளும் வியாசத்தோடு போடுறோம். ஆனால் அது வந்து பெரிய எஃபெக்டிவ் கிடையாது. ரொம்ப சின்ன டீம் நம்ம நீளம் அதை கவர் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு கடிந்து கொள்வதற்கும் உண்டானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமைச்சர் சார் வந்து கடிந்து விட்டார். அது வெளிப்படையாக வந்து அவருடைய விஷயங்களை வந்து அது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியதாக அது இருந்தது அந்த வீடியோ. இப்படி இந்த விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. பேரெல்லாம் கேஸ் இன்றைக்கி வந்தது. இன்றைக்கி வந்து கேஸ் வந்து நாங்கள் அப்பீர் ஆனோம். குமாரசாமி தோழர் தான் வந்து அப்பீர் ஆகிட்டு ஆர்குமெண்ட் ப்ளேஸ் பண்ணது. PS ராமன்றவர், அவர் அட்வொகேட் ஜென்ரல், அவர் டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில், அவர் ஏஜி வந்து அப்பீர் ஆகிட்டு இந்த மாதிரி கவுண்டர் ஆல்ரெடி எங்களுக்கு அனுப்பிட்டார். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இந்த மாதிரி தான் கவுண்டர்னு சொல்லிட்டார். இப்போ கவுண்டரு ஆர்குமெண்ட்டுக்கு நான் தயாரான்னு சொல்லிட்டார். இப்போ நாம ஆர்குமெண்ட்டுக்கு ப்ளேஸ் ஆகிறோம். கிட்டத்தட்ட தோழர்கள் வழக்கறிஞர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 50 பேர் நாங்கள் அங்கே கோட்டாவில் நாங்கள் ப்ரெசென்ட் ஆகிடும். இப்போ ஆர்குமெண்ட்டுக்கு தோழர் வந்து எழுந்து ஆர்கியூ பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது கவுண்டரில் அப்படின்னு சொல்லிட்டு சில்லியான ரீசன் சொல்லிட்டு அவர் உடனடியாக அட்ஜன்மெண்ட் கேட்குறாரு. அட்ஜன்மெண்ட் கேட்டோடனே ஜட்ஜும் வந்து ஓகே அப்படின்னு கன்வின்ஸ் அட்ஜன்மெண்ட்டுக்கு போகும்போது தோழர்கள் இது ரொம்ப 2000 பேர் அங்கே பெண் தோழர்கள் போராடிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னால் யூனியனை பற்றி ரொம்ப இறக்கி கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு ஓப்பன் கோர்ட்டில் வந்து சொல்கிறார். அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் அரசு தரப்புலேருந்து சொல்கிறார். அப்போ பாரதி தோழர் வந்து நீங்கள் யூனியனை பற்றி தரப்புறையாக பேசாதீங்க, இழிவாக பேசாதீங்க, நீங்கள் கேஸ் நடத்துன்னு சொல்லும்போது ஓப்பன் கோர்ட்லேயே அவர் வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சுங்க. இப்போ அதனால தான் பாரதி தோழர் வெளியில் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா அரசு தரப்பு வழக்கறிஞராக அவர் இல்லாமல் ராம்கி தரப்பு வழக்கறிஞராக அவர் வந்து வாதாடுற போல் இருக்குது, அது வந்து ஏற்புடையது அல்லன்னு சொல்கிறாங்க. அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக அவங்க அது பண்ணுற போல் இருக்குது. இப்போ 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருது. அதுக்குள்ளே அவங்கள அங்கே வந்து கிளியர் பண்ணணுன்ற நடவடிக்கைகள் வந்து ரொம்ப கடினமாக ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. ராத்திரி பகலமாக போலீஸ் வந்து தொடர்ந்து குவிக்கப்படுறாங்க. சைக்காலஜியில் ஜனங்களை தொழிலாளிகளை வந்து மிரட்டுறது, அச்சுறுத்துறதுன்ட்டு இன்டிமேட் பண்ணணும்னு வாகனங்களில் வந்து நின்று போலீஸ் ஃபுல் ஃபோர்ஸோடு வந்து நின்று சட்டுன்னு எடுத்துகிட்டு போகிற போல், வாகனங்கள் எப்பவுமே அங்கே நிற்கிற போல், நூற்றுக்கணக்கான காவலர்கள் திடீர்னு வந்து அங்கே நின்று பார்த்துட்டு அப்படியே பரேட் நடத்துகிற போல் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கு தொடர். இதில் இப்போது 15ஆம் தேதி வரணும், 15ஆம் தேதி இவங்க இருக்கணும். ஏன்னா சுதந்திர தினம் வரைக்கும் இல்லை, எத்தனை நாளாலும் இருக்கணும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய முழக்கம் இப்போ தொழிலாளர்களுடைய முழக்கம் யூனியன்லேருந்து என்ன இருக்குனாக்கா நிரந்தரம் இல்லாமல் சுதந்திரம் இல்லை அப்படின்றது முழக்கம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுறதில் பேச்சுவார்த்தை முறிவடைஞ்சிருச்சு.
தோழர்களுக்குமே என்னன்னாக்கா இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு காம்ப்ரமைஸ் ஏதோ ஒரு கட்டத்துக்கு வரணும். அந்த காம்ப்ரமைஸ்க்கே எதுவுமே அவங்க வராமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய கிளியரான இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இன்னும் ஒரு இன்ச்சு கூட அது நகராது பேக்கில் அப்படின்றத கான்க்ரீட்டாக அவங்க சொல்கிறாங்க. இவங்களும் கான்க்ரீட்டாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, தடியடி நடத்தாலும் நாங்கள் இருப்போம் அப்படின்றது அந்த தொழிலாளிகளும் கான்க்ரீட்டாக இருக்காங்க. தோழர், ஓகே, இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்துக்குள்ள பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அதை நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க. தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவும் தூய்மை பணியாளர் பக்கம் தான் இருக்கும். எனக்கா லிட்டரலாக ஓப்பனாக தெரியுது, இது கிரே ஏரியாவும் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுது அரசாங்கம் தவறு செய்ததில் அப்படின்னு லிட்டரலாக தெரியுது. ஏன்னா ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தற்போதைய முதல்வர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்து லெட்டர் எழுதுனதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தூய்மை பணியாளர் பக்கம் தான் இருக்கும். இது அரசு கண்டிப்பாக செவி சாய்க்கணும். செவி சாய்க்கலனாக்கா தேர்தல் வேறு நெருங்க போகுது. அதனால் இதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கொடுத்தது நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர்.